ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிராஃப்ட் வித் மீ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு பாட்டில் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு பாட்டிலை கிளியர் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு ஸ்டிக்கர் டேப்பிலலாம் லேபிள் கிடைக்கும்ல, ஸோ அந்த லேபிளை நான் ஹார்ட்டின் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நான் அந்த பாட்டிலில் ஒட்டி விட்டுக்கிறேன். அந்த பாட்டிலில் ஒட்டி சைட்லலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு நல்லா ஒட்டும். ஏன்னா நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம், அது உள்ளுக்கு எதுவும் இழுகாமல் இருக்கணும்ல. ஸோ அதனால் நான் எல்லா பக்கமுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து அந்த பெயிண்ட்குள்ளே டிப் பண்ணி நான் அந்த பாட்டில் ஃபுல்லாகவே அடித்து விட்டுக்கிறேன். நீங்கள் டபுள் கோட்டிங் கொடுத்துக்கலாம். அந்த பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு டைம் நீங்கள் அடிச்சுக்கலாம். ஏன்னா அது பெயிண்ட் கொஞ்சம் நல்லாவே தெரியும். ஏன்னா இது பாட்டிலுங்கிறதுனால பெயிண்ட் கொஞ்சம் டார்க்காக தெரியும். இப்போ நான் அந்த ஹார்ட்டின் ஸ்டிக்கரை மட்டும் எடுக்கிறேன் பாருங்கள். அந்த ஹார்ட்டின் ஸ்டிக்கரை எடுக்கும்போது கொஞ்சம் பொறுமையாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்டிக்கர் கொஞ்சம் பாதியிலே கிழிகிற மாதிரிலாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து ஒரு ஸ்டிக் மாதிரி நான் எடுத்துக்கிறேன், பெயிண்ட் ப்ரெஷ்ஷோட பேக் சைடு. ஸோ அதை நான் ஒயிட் கலர் பெயிண்ட்குள்ளே டிப் பண்ணி டாட் வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த சைஸில் வைக்க வேண்டாம், நான் அடுத்த கிளிப்பில் காமிப்பேன் பார்த்தீங்களா, அந்த சைஸில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக பொட்டு சைஸில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ரெட் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த இடம் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கனால நான் அந்த இடத்துல ஹார்ட்டின் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே ஒயிட் கலர் வச்சே நான் ஹார்ட்டின் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த ப்ரஷ்ஷோட பேக் சைடில் தான் நான் ஹார்ட்டின் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் வேணால் வேறு ஏதாவது ப்ரஷ் கூட எடுத்துக்கலாம், பட் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் நான் ப்ரஷ்ஷோட பேக் சைடில் ஹார்ட்டின் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது எவ்வளோ நீட்டாக இருக்குன்றது. நான் இப்போ எல்லா சைடுமே ஹார்ட்டின் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். அந்த ஷீட்டில் ஒரு கார்னர் அதுக்கு ஆப்போசிட் கார்னர் மீட் பண்ணுற மாதிரி மடித்து விட்டுக்கிறேன். அதே மாதிரியே இன்னொரு கார்னரும் அதுக்கு ஆப்போசிட் கார்னர் மீட் பண்ணுற மாதிரி மடித்து விட்டுக்கிறேன். அதே மாதிரி நான் 3 டைம்ஸ் மடித்து விட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கார்னர் இருக்குல்ல, அந்த கார்னர் நம்ம சென்டரை மீட் பண்ணுற மாதிரி நான் மடித்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சிசர் எடுத்து அது கூர்மையாக இருக்க மாதிரி நான் வெட்டி விட்டுக்கிறேன். ஒரு சைடு நான் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயுமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன்றது. சைடில் கிராஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயுமே கிராஸாக கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதை ஒரு டைம் விரித்து நான் கீழே பாட்டமில் மட்டும் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதை திறந்து பார்த்தா ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். நான் சிசர் எடுத்து நான் கேர்ள் பண்ணி விட்டுக்கிறேன் லைட்டாக, அப்படின்னா தான் பார்க்க அழகாக இருக்கும். நான் அதே மாதிரியே நிறையா ஃப்ளவர்ஸ் செஞ்சு வச்சுருக்கேன். மொத்தமாக 4 இருக்க மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் லென்த்து கம்மியாகவும் பிரெத்து அதிகமாகவும் இருக்க மாதிரி ஒரு எல்லோ ஷீட் எடுத்திருக்கேன். அதில் 2 கார்னர் அதுக்கு ஆப்போசிட் கார்னர் மீட் பண்ணுற மாதிரி நான் மடித்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அதை 2 டைம்ஸ் கிட்ட நான் ஃபோல்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு சிசர் எடுத்து அதை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன். ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க, ஒரு 3/4 மட்டும் கட் பண்ணுங்கள். ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு கீழே ஃபுல்லாக கட் ஆயிரும். ஸோ அதனால் நான் பாதி மட்டும்தான் நான் அதில் கட் பண்ணுறேன். கீழே நான் கட் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம விரிக்கணும். ஸோ விரிக்க நீங்கள் அந்த அச்சு தெரியுமில, மடித்த அச்சு தெரியுமில, அந்த இடத்துலையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம சின்னதாக கட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நீங்கள் அதை கட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை ஃபுல்லாகவே நான் விரித்து எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும், சென்டர் மட்டும் நமக்கு கட்டான மாதிரி கிடைக்கும். ஸோ அது நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட் டைம் ஃபோல்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, 2 கார்னர் ஆப்போசிட்டில் இருக்க 2 கார்னரை மீட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு புஷ்ஷுன்னு கிடைக்கும். ஸோ அதை நான் கம் யூஸ் பண்ணி நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஒரு குச்சியும் எடுத்திருக்கேன். அந்த குச்சி அந்த க்ரீன் கலர் பேப்பரை சுற்றின மாதிரி இருக்கணும். ஸோ நான் க்ளூ யூஸ் பண்ணி அந்த குச்சியை அந்த க்ரீன் கலர் பேப்பரில் ஒட்டிட்டு
அதுக்கப்புறம் அங்கேயுமே நான் அந்த பேலன்ஸ் இருக்க இடத்துலையுமே நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு அதை நல்லா வந்து ரோல் பண்ணி வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எப்படி ரோல் பண்ணுறேங்கிறது. அப்படி நீங்கள் ரோல் பண்ணதுக்கப்புறம் கையில் வச்சு லைட்டாக வந்து சுருட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டாக வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கையில் வச்சு லைட்டாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் எக்ஸஸாக இருக்க ஸ்டிக்கையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பரை எடுத்திருக்கேன். அந்த பேப்பரை வந்து ஒரு கார்னர் வந்து இன்னொரு கார்னர் மீட் பண்ணுற மாதிரி நான் மடித்து விட்டுக்கிறேன். அதே மாதிரியே ஒரு கார்னர் இன்னொரு கார்னர் மீட் பண்ணுற மாதிரி நான் வந்து 3 டைம்ஸ் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்றது. அதுக்கப்புறம் ஒரு லீஃப் ஷேப்பில் வந்து நான் அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக லீஃப் கட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்து நான் இதில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே பாட்டம்லேயே வந்து நான் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதை விரித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீஃப் மாதிரி கிடைக்கும். அதை லைட்டாக நான் வந்து கேர்ள் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லா பெட்டல்ஸுமே நான் வந்து கேர்ள் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நமக்கு வந்து லீஃப் மாதிரி வந்து கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம்ல ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கையும் நம்ம செஞ்சு வச்சு இந்த எல்லோ கலர் பேப்பரையும் வந்து வச்சு நான் ரோல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து க்ளூ பேஸ்ட் பண்ணி அந்த ஸ்டிக்கை வச்சு நான் அப்படியே லைட்டாக நான் வந்து ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் வந்து எப்படி ரோல் பண்ணியிருக்கேன்றது. நான் இந்த எல்லோ கலர் பேப்பர் ஃபுல்லாலாம் ரோல் பண்ணல, பாதி தான் ரோல் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒரு எல்லோ கலர் பேப்பர் வச்சு நீங்கள் 3 ஃப்ளவர் கிட்ட செய்யலாம். நான் பாதி வந்து ரோல் பண்ணி மீதி இருக்கிறத வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அது பார்க்க வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ஒயிட் கலர் ஷீட்டில் வந்து நம்ம ஃப்ளவர் மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கு சென்டரில் வந்து நான் க்ளூ யூஸ் பண்ணி அதுக்கு ஹோல் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த ஹோல் வழியாக வந்துட்டு அந்த ஸ்டிக்கை விட்டு மேலே வரையும் நான் வந்து கொண்டு வந்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எந்த மாதிரி பண்ணுறேங்கிறது. அதே மாதிரியே நான் அடுத்த ஃப்ளவர்லேயே வந்து சென்டரில் க்ளூ போட்டுட்டு அந்த ஸ்டிக்கு உள்ளே விட்டு நான் அந்த ஃப்ளவரை கீழேருந்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எந்த மாதிரி பண்ணுறேங்கிறது. அதே மாதிரியே பேலன்ஸ் 2 இதையுமே நான் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி க்ரீன் கலரில் செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதுலேயுமே நான் வந்து நடுவில் வந்து க்ளூ பேஸ்ட் பண்ணி அதை கீழேருந்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் அது வந்து எப்படி இருக்குன்றது. அதே மாதிரியே நான் நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து அந்த பாட்டிலுக்குள்ளே வந்து நான் விட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கிராஃப்ட் வேணும்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக அதை நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.